சூரியனார் கோயிலுக்கு கிழக்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் காவிரியின் வடகரையில் அமைந்த எழில் கொஞ்சம் திருத்தலம் கஞ்சனூர். அசுர குருவாகிய சுக்கிரனுடைய தலமாக இது கொண்டாடப்படுகிறது. சுக்கிர தோஷம் என்கின்ற குறையுடையவர்கள் அதை நிவர்த்தி செய்து கொள்ள இத்தலத்தில் வந்து வழிபாடு செய்வது என்பது வழக்கம். திருநாவுக்கரசராலும் சம்பந்தராலும் பாடல் பெற்ற சிறப்புடையது. காவலனே, கலையானே, கண்டகனே, கண்ணவனே, கருத்தவனே, காடவனை, காணவனை, கடலானே, கஞ்சனூராண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டு உய்ந்தேனே என்று தமிழ் வேதம் விம்புகிறது. திருஞான சம்பந்த திருப்படமாகிய மதுரை ஆதீனத்தின் அருளாட்சிக்கு உட்பட்ட ஆலயம் இது. இங்குள்ள இறைவர் அக்னீஸ்வரம், அம்பிகை, கற்பகாம்பாள். இங்கு சுக்கிரனுக்கு தனியான சன்னதி இல்லை என்றாலும் இது சுக்கிரனுடைய தலமாக கொண்டாடப்படுகிறது. காரணம், திருமால் தம்முடைய சுக்கிர தோஷம் நீங்க இங்கு வந்து வழிபாடு செய்ததாக தலபுராணம் பேசுகிறது. மடலாழி தாமரை 1000 மலர்கண் இடந்த இடுதலுமே மலிவான் கோல சுடராழி நெடுமாலுக்கு அருள் செய்தான் என்று இதனை திருநாவுக்கரசு பெருமானும் பாடுகின்றார். எனவே சுக்கிர தோஷம் நீங்க திருமால் வணங்கிய தலம் என்பதாலே இத்தலம் சுக்கிர தலமாக கொண்டாடப்படுகிறது. காவிரி ஆறு இங்கு வளைந்து ஓடுவது தனியான ஒரு அழகு. வானவனே, வலிவலமும் மறைக்காட்டானே, மதிசூடும் பெருமானை மறையோன் தன்னை, ஏனவனை இமுவன் தன் பேதையோடும் இனிதிருந்த பெருமானை ஏத்துவார்க்கு, தேனவனை தித்திக்கும் பெருமான் தன்னை, தீதிலா மறையோனை, தேவர் போற்றும் காணவனை கஞ்சனூர் ஆண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டு உய்ந்தேனே என்று பாடுகிறார். வெள்ளி என்று அழைக்கப்படும் சுக்கிரன் அசுரர்கள் குருவாக கருதப்படுகிறார். ஒருவரது சுக வாழ்வு, நுட்பமான அறிவு, சாதுரியம், வாழ்க்கை துணை, காவிய அறிவு, நவரத்தினங்களில் ஆளுமை, பிறரை கவருகிற திறமை, வினோதமான மன அமைப்பு, அவருக்கு கீழே பணி செய்யக்கூடியவர்களுடைய வாய்ப்பு, சில வகை மந்திர சக்திகளை கணக்கிட சுக்கிரனை கொண்டு கணிப்பது ஜோதிட உலகத்தின் வழக்கம். கோள்களில் இவர் மழைக்கோளாகவும் கருதப்படுகிறார். வெண்தாமரை அணிந்து வெள்ளாடை உடுத்து வைர அணி அணிந்து கிழக்கு நோக்கி இருப்பவராக ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. திருவரங்க பெருமானை சுக்கிரன் திருத்தலமாக பொதுவாக கருதினாலும் தஞ்சை மாவட்ட அளவில் கஞ்சனூர் தான் சுக்கிரஸ்தலமாக கருதப்படுகிறது. வெள்ளிக்கிழமையில் அபிஷேகம் செய்து வெள்ளை வஸ்திரம், வைரக்கல், வெண்தாமரை மலர் இவற்றால் அலங்காரம் செய்து சுக்கிர மந்திரங்களை ஓதி அத்திச்சமித்தினால் யாகத்தை எழுப்பி மொச்சை பொடியில் அன்னம், தைரன்னம் இவற்றால் ஆகுதி செய்து அர்ச்சனை செய்து தூப தீபங்கள் வழங்குவது, பரசுராகத்தில் சுக்கிரனுடைய கீர்த்தனைகளை பாடுவது என்பது சுக்கிர வழிபாடு. சுக்கிரமூர்த்தி சுபமிகம் ஈவாய், வக்கிரமின்றி வரமிகுத்து அருள்வாய், வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே, அள்ளிக் கொடுப்பாய் அடியார்க்கு அருளே என்று இவரை வழிபடுவது வழக்கம்.